ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் ஸ்விங் ட்ரேடிங் தமிழ். திஸ் இஸ் கார்த்திக். இந்த வீடியோவில் அப்கமிங் ட்ரேடிங் செஷன். ஸோ ஏப்ரலோட 2 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேர்ட் ட்ரேடிங் வீக் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 ட்ரேடிங் செஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்கமிங் டேஸ் வீக்கில் நமக்கு 2 ஹாலிடேஸ் இருக்குது. ஸோ மண்டே ஒரு லீவு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே ஒரு லீவு. தேர்ட் வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு குட்டியான வீக் தான், ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம தேர்ட் வீக் ஃபோக்கஸ் அப்படிங்கன்னு பார்க்குறத விட அப்கமிங் ட்ரேடிங் செஷன் வந்து இண்டெக்ஸோட மூவ் எது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துடலாம், ஓகேங்களா? நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுமே இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். அப்கமிங் ட்ரேடிங் செஷனில் எந்த ஜோனில் வந்து அடுத்த லெவல் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னா, லாஸ்ட்டாக நம்ம நிஃப்டியோட பவுன்ஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இது அரௌண்டு போட்டிருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு அல்லது பிப்ரவரி எண்டில் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம், சரிங்களா? நிஃப்டியோட ஆர்எஸ்ஐ அண்ட் பிஇ ரேஷியோ பேஸ் பண்ணி இண்டெக்ஸோட வியூ எது மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டைமில் நம்ம கொடுத்துருந்த விஷயம், அந்த வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ரேஞ்சில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து லாங் டேர்ம் அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க பையிங் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாலிடாக ஒரு 7.5% வரைக்கும், கிட்டத்தட்ட 1660 பாயிண்ட் வரைக்குமே நிஃப்டி கெயின் கொடுத்துருந்தது. ஸோ இந்த டோட்டல் மூவ்மே கேட்ச் பண்ணியிருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தது, சரிங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அதுக்கு அடுத்தது கண்டினியூவாக நான் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல பவுன்ஸு, ஸோ இந்த ஒரு மூவ் வந்து கேட்ச் பண்ணியிருக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டாப்பில் ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து 7ஆம் தேதி பெரிய அளவில் கீழே விழுந்தோடனே பார்த்தோம் அப்படின்னா இந்த டேரிஃபு இதெல்லாமே அதுக்கு அடுத்தது நம்மளோட வியூக்கு அனலைஸ்க்கு அப்புறமேட்டு வந்திருந்த ஒரு விஷயம், சரிங்களா? டேரிஃபுங்கிற டாக் வந்து ரொம்ப நாளாக போயிட்டு தான் இருந்தது. அந்த அப்டேட் வந்து பெருசாக மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆனதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி, சரிங்களா? அந்த டேல வந்து எல்லாருமே மார்க்கெட்டில் சொன்னது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து கிராஷ் பெரிய அளவில் விழுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் மார்க்கெட் வந்து விழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ இந்த விஷயம் எல்லாமே, இந்த ரீசெண்டாக நடந்த ஃபால், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுக்குமே நடந்த ஃபால் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி விழுந்தது அப்படின்னா எது வரைக்கும் விழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையுமே நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ இது வந்து அந்த பவுன்ஸ்க்காக லாஸ்ட்டாக நம்ம கொடுத்துருந்த வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் டவுன் மூவ் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ இந்த 2 வீடியோலையுமே நம்ம சொல்லியிருந்த பாயிண்ட் அப்படிங்கிறத தாண்டி டெலகிராம் சேனலில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைவாகவே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம மார்க்கெட் வந்து இப்போ இந்த 7ஆம் தேதி விழுந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஏப்ரல் 7ஆம் தேதி. ஆனால் நிஃப்டியோட ஃபால் அப்படிங்கிற மூமெண்ட் வந்து நான் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தது மார்ச் 29ஆம் தேதி. ஸோ சாட்டர்டே மார்க்கெட்டில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இந்த வீடியோ கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுத்துருந்தது வந்து இந்த வீடியோ மார்ச் 29ஆம் தேதி இந்த வீடியோவில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த செல்லிங் வந்து ட்ரிகரான வாட்டி தான் நம்ம கொடுத்தோமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மார்ச் 24ஆம் தேதி நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் இங்கே சர்ச்சில் போயிட்டு டேட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? நம்ம சேனலில் உள்ளே இருக்கவங்களுக்கும் தெரியும். மார்ச் 24ஆம் தேதி நம்ம நிஃப்டிக்கான ரிவர்சல் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 24ஆம் தேதி மார்ச். ஸோ இது நம்ம கொடுத்துருந்தது என்ன அப்படின்னா, அந்த ப்ரைஸ் ரேஞ்சு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சு 23,600லேருந்து 23,740 ரேஞ்சில் இருந்து ரிவர்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணி அங்கேருந்து ஏரோ மார்க் கிளியராக டவுன் சைடுக்கான மூவ் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிஃப்டியும் பர்ஃபெக்டான ஃபாலு, நம்ம எதிர்பார்த்திருந்த ரேஞ்சு சப்போர்ட். ஸோ இந்த டேல வந்து மார்க்கெட் விழுந்தப்போ, 7ஆம் தேதி மார்க்கெட் விழுந்தப்பவுமே அந்த அப்டேட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 7ஆம் தேதி அந்த ஃபாலுமே நாம் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஏப்ரல் 7ஆம் தேதி நிஃப்டியோட சப்போர்ட் ரேஞ்ச் நிஃப்டிக்கான சப்போர்ட் காலையில் 11:40 வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி இங்கேருந்து பவுன்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த டோட்டல் மூவ்மே பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 1900 பாயிண்ட், அகைன் இந்த இடத்துல இருந்து அரௌண்ட் ஒரு 1000 பாயிண்ட், கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மூவ்மெண்ட். ஸோ இந்த 2 மூவ்மே கேட்ச் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு முந்தின வீடியோலையுமே இந்த ஒரு ரேலி வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அரௌண்டு நமக்கு இந்த இடத்துலையுமே ஒரு 1500 பாயிண்ட், இங்கே ஒரு 1900 பாயிண்ட், இந்த இடத்துல வந்து ஒரு 1000 பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மூவ் வந்து நிஃப்டியில் டோட்டலாக அப்படியே கேட்ச் பண்ணியிருக்க முடியும்.
பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மார்க் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லியிருந்த விஷயம் அந்த வீடியோல நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியோட வியூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கிளியராகவே இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில கிளியரா இல்லை. இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கீழே விழுந்தது அப்படின்னா இந்த ஜோன்ல தான் சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம மார்க் பண்ணியதும். ஸோ இந்த லெவல் வந்து எதுவுமே நம்ம மாற்றவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. சரிங்களா? அந்த வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்க அந்த வீடியோ ஒன்ஸ் டைம் இருந்தால் பாருங்க. ஓகேங்களா? 49,370 இருந்து 49,530 ரேஞ்சுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பேங்க் நிஃப்டி பவுன்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிருந்தோம். ஸோ இதுவுமே பர்ஃபெக்டான ஒரு பவுன்ஸ் கொடுத்திருந்தது. ஸோ இந்த இடத்துல கிளியரான வியூ இல்லை அப்படின்னு சொன்னதுனால இந்த டவுன் மூவ் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஆனால் இந்த அப் மூவ்மெண்ட் தாராளமாக நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3.25% 1620 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஃபின் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். 2 லெவல் வந்து இந்த இடத்துல டிமாண்ட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு ஒரு 700 ரேஞ்சில் அந்த ஜோன் மட்டும் நான் டெலீட் பண்ணிட்டேன். அதுக்கு கீழே மார்க் பண்ணியிருந்த ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 23,460 இருந்து 23,570 ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ பர்ஃபெக்டா இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 4.5% 1000 பாயிண்ட்டுக்கு மேலே கேட்ச் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இண்டெக்ஸ்க்கு உண்டான லெவல் வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தது என்ன, அதோட மூவ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்டுக்கான அப்டேட். இப்போ இந்த ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஒரு வைரல் ட்ரெண்டிங்கே கிரியேட் ஆனது. என்ன அப்படின்னா யூஎஸோட பொருளாதார வல்லுநர், ஸோ ஸ்டாக் மார்க்கெட் அனலைசர் அவர். சரிங்களா? ஸோ ஜான் மில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர். அவர் சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கோல்டோட ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஃபால் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் சொல்லியிருந்த பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 38% விழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆக்சுவலா இவ்வளோ பெரிய ஃபால் நடக்குமா அப்படிங்கிறது என்னோட வியூல இன்னுமே டவுட்ஃபுல் தான். இவ்வளோ பெரிய ஃபால் எல்லாம் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஆனா அதுக்கு முன்னாடியே கோல்டோட அப்டேட் வந்து நம்ம கொடுத்திருந்தது. கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏப்ரல் 3ஆம் தேதி அவரோட அப்டேட் வந்து வந்திருந்தது. ஆனால் நம்ம கொடுத்திருந்தது மார்ச் 31 அப்பவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட ஃபால் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 2 ஜோனை வந்து மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து ரீச் ஆன உடனே கோல்டு வந்து ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு கிட்டத்தட்ட ஒரு 6.5% மேலே விழுந்திருந்தது. இது வந்து நான் கோல்டோட சார்ட் அப்படின்னு காட்டிட்டு இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோடது XAU USDயோட சார்ட் வந்து நான் காட்டிட்டு இருக்கேன். நம்ம 2 ஜோனுமே மார்க் பண்ணியிருந்த ரேஞ்சை இப்போ மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஒரு 6% 6.5% ஃபால் கொடுத்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போதைக்கு கோல்டு வந்து அடுத்த லெவல் ரிவர்சல் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஆல்மோஸ்ட் இந்த 2 ஜோனுமே ஃபர்ஸ்ட் ஜோன் ரியாக்ட் ஆனது, 2வது ஜோன் ரியாக்டே ஆகலை. ஸோ அதை டைரெக்டாக பிரேக் பண்ணிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா கோல்டோட வியூ என்னை பொறுத்தவரை $3,270 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து ரிவர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போகிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஒரு 2 ரேஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணிட்டு இருந்தது. இந்த 2 ரேஞ்சில் ஃபர்ஸ்ட் ரேஞ்சில் ஒரு சின்ன டவுன் மட்டும் கொடுத்தது, மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவர் கோல்டோடது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஜோனுமே ரெஸ்பெக்ட் பண்ணல. இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணிட்டு இருந்த ஜோனு. இந்த இடத்தையே பிரேக் பண்ணுது அப்படின்னா இது வந்து மைனர் லெவல் ரெசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேமில் கன்ஃபர்மேஷனோ அல்லது ஒரு மைனர் டைம் ஃப்ரேம், கோல்டை பொறுத்தவரை மைனர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது நம்ம 1 hour 4 hour இப்படி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்து அதாவது என்எஸ்சி மார்க்கெட்டுக்கு 1 hour 4 hour அப்படிங்கிறது மோஸ்ட்லி நான் ஃபாலோ பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே, கோல்டோடது ரிவர்சல் ரேஞ்ச் வந்து இப்போதைக்கு நான் இதை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக இது வரைக்கும் நம்ம கொடுத்துருந்த பாயிண்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இப்போ அப்கமிங் டேஸில் இண்டெக்ஸோட மூவ் எது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் டைரெக்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பொறுத்தவரை இன்னைக்கு நான் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ஜோன், ஆக்சுவலாக இது வந்து நான் டெலகிராம் சேனல்லே ஷேர் பண்ணியிருந்தேன். டெலகிராம் சேனல் ஓகே. இந்த இடத்துல ஒரு விஷயம், பிட்காயினோடது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10% அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த பழைய சார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தோணுது. ஓகேங்களா? ஞாபகம் இருக்கும்னு உங்களுக்கு நினைக்கிறேன். நம்ம கொடுத்துருந்தது மார்ச் 20ஆம் தேதி. ஸோ நம்ம டீமில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு பிடிசியோட வியூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பிடிசிக்கு உண்டான பவுன்ஸ் ரேஞ்ச் எங்கே அப்படிங்கிறது வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். 74,680 இருந்து 72,413 ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டச் ஆனது.
அங்கேருந்து பவுன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு 10%. இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா $82,000 மேலே பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு பிட்காயினோட ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ இந்த ஃபால் எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கிளியராக நம்ம ஜோனாக மார்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள வந்துடுவோம். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி மூணுக்குமான ரெசிஸ்டன்ட் ஜோனை வந்து நான் மார்க் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், இது எல்லாமே அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ட் எங்க அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டிக்கு ஒரு ஜோனு, பேங்க் நிஃப்டிக்கு மூணுக்கு ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக சார்ட்குள்ளே போயிடலாம். இந்த ரேஞ்ச் வந்து தான் இங்கேயும் நான் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே எடுத்திருக்கக்கூடிய காப்பி இமேஜ் தான் நான் வந்து டெலிகிராம் சேனல்லையுமே ஷேர் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய ரிவர்சல் ஜோன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் பிலீவ் பண்ணல. அது வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லேயே நான் மெசேஜ் போட்டிருக்கேன். 50-50 சான்ஸ் தான் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல டாப்ல நான் ஜோன் எதுவுமே மார்க் பண்ணல. நிஃப்டியோட வியூ வந்து கிளியரா இல்லை. லாஸ்ட் வீடியோவில் பேங்க் நிஃப்டியோட வியூ கிளியரா இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட வியூ வந்து கிளியரா இல்லை. பட் ஆனால் அதை தாண்டி இருக்கக்கூடிய ரெண்டு இண்டெக்ஸ் ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட வியூ வந்து கிளியரா இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம நிஃப்டியை ஃபாலோ ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட்ல ஒரு சின்ன டவுன் மட்டும் கொடுத்துட்டு ஒரு 500 பாயிண்ட் 600 பாயிண்ட் அந்த ரேஞ்சை ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி அப் வந்தது அப்படின்னா 24,500 வரைக்கும் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டியில் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். இந்த ஜோன் பார்த்துக்கோங்க, கிளியராக நான் என்ன மார்க் பண்ணலை. நான் ஃபர்ஸ்டே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணிட்டேன். நிஃப்டியோட வியூ வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு வியூ இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் கிளியர் வியூ இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? இந்த ஜோனில் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இப்படி மேலே ஏறலாம், இது ஒரு வாய்ப்பு. இல்லை அப்படின்னா இந்த ஜோன் பிரேக் ஆனது அப்படின்னா ஃபர்தராக டாப் வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 24,500 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லைன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங் டேஸில் நான் டெலிகிராமில் அல்லது அடுத்தது ஏதாவது வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் இருந்தது அப்படின்னா நான் அந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறேன் எந்த ரேஞ்சில் வந்து அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ட் நமக்கு இருக்குது, ரிவர்சல் எந்த இடத்துல இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே. ஓகேங்களா? நிஃப்டியோட வியூ இது மட்டும் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு இது வந்து மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? 51,550 இருந்து 51,675 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட். ஸோ இங்கே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு வந்து பவுன்ஸ் நடக்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் இந்த ஜோன்ல இருந்து. ஓகேங்களா? 53,200 இருந்து 53,580 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட், ஒரு சப்ளை ஜோனாக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து பேங்க் நிஃப்டிக்கான ஒரு ஃபால் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் 24,815 இருந்து 24,850 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து ஒரு மைனர் லெவல் சப்ளை. இந்த ஜோனில் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம். அதாவது இந்த மைனர் லெவல் நான் மார்க் பண்ணுறது அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட்டு வரலாம், இல்லை அப்படின்னா டைரெக்டாக பிரேக் பண்ணலாம். நான் பேங்க் நிஃப்டியில் கிளியராக மென்ஷன் பண்ணிட்டேன் எந்த இடத்துல நமக்கு கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதே போல தான் ஃபின் நிஃப்டிலையுமே இது வந்து ஒரு மைனர் லெவல் ரெசிஸ்டன்ட் ஜோன் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்சை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை 25,785 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ட். ஒன்று இந்த இடத்துல இருந்து ஃபால் நடக்கும். ஓகேங்களா? ஃபின் நிஃப்டி இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் இந்த ரேஞ்சு தான் நமக்கான ஒரு ஸ்ட்ராங் லெவல் சப்ளைவாக இருக்கும், 26,520. ஓகேங்களா? ஸோ நம்ம கிளியராக இந்த பேட்டர்ன் இருக்குது அது இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குழப்பாமல் எந்த ஜோனை நம்ம டார்கெட் பண்ணுறோமோ அதை மட்டுமே நான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓவரால் இண்டெக்ஸ் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. லாங் டேர்மு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பிளான் பண்ணுறவங்க தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு பிளான் பண்ணுங்கள். லாஸ்ட்டு ஃபினான்சியல் இயர்க்கானது 2024-25 ஃபினான்சியல் இயரில் 4 குவார்ட்டருமே ஃபண்டமெண்டலாக நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. டெக்னிக்கல் வியூவுமே அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் வியூ அப்படிங்கிறத செகண்டரியாக வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஃபஸ்ட்டு இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரு ஷார்ட் டேர்ம் அல்லது ஒரு லாங் டேர்ம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் மட்டும், அந்த ரிலேட்டடாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவங்க மட்டும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தாராளமாக அப்கமிங் டேஸில் நல்ல ரிட்டர்ன் இருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் இன்னும் பெரிய ஃபால் இருக்குது, டவுன் இருக்குது, அந்த பேனிக் எல்லாம் விட்டு தள்ளுங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாப் லாஸ், ஒரு ப்ராப்பரான ஒரு டார்கெட்
இதை பேஸ் பண்ணி ட்ரேட் கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் எது மாதிரியான சினாரியோவில் எப்படி ட்ரேட் போயிட்டு இருந்தாலுமே லாபம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு செட்டப்பை க்ரியேட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் போகிறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இந்த அனலைசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. உங்களோட வியூ பாசிட்டிவ் நெகட்டிவ் எது இருந்தாலுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ளே பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாக்ல நாம பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலுமே நான் வந்து அதில் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்கமிங் டேஸில் ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் இண்டெக்ஸில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டியில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலுமே வியூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னாலுமே நான் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.